Hello everyone, welcome to own.Vlogs. யூஸ்வலாக என்னோட ஹேபிட் அப்படின்னா எந்த விஷயத்தையும் டக்குன்னு தூக்கி போட்டுற மாட்டேன், உடஞ்சிருந்தாலோ எந்த விஷயத்தையும். அது மாதிரி சில திங்ஸ் வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் என் வீட்டில் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள டாபிக் ரீயூஸ். இது என்னோடய வீட்டோட சின்ன ஃபாயர். இந்த ஃபாயரில் ஃபியூ திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணேன். உள்ளே நுழையிறப்போ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது ஆக்சுவலி ஒரு டெரக்கோட்டா விண்ட் சைம். என்னோடய டாட்டர் என்னோடய பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் வந்து இது மேலே இருக்கக்கூடிய அந்த பாகம் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணினேன்னா சின்னதாக ஒவ்வொரு பெல்லாக ரிமூவ் பண்ணி மறுபடியும் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இது பெயிண்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த மாதிரி கலரில் தான் இது இருந்தது. இதுக்கு பெயிண்ட் பண்ணி தனியாக இதை அட்டாச் பண்ணேன். இது பார்த்தா இது ஒரு சிடி ரேக்கர். இப்போ நம்ம சிடிஸே யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால இந்த சிடி ரேக்கரை நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹேங்கிங்க்கு ஒரு மெட்டீரியலாக இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 years ஓல்டு. இது எனக்கு இது ஒரு கிஃப்டாக கிடச்சிது. என்னோடய சிஸ்டர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஸோ இதுதான் இதோட மிச்சம் இருந்தது. எனக்கு இது பேரலாக யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்தது இந்த மாதிரி யூஸ் பண்ணினேன். நல்லா இருக்குல்ல? அப்புறம் இது நம்மளோட யூஸ்வலாக நம்ம டிட்டர்ஜெண்ட் இதுதான் லிக்விட். இந்த லிக்விட் ஏரியல் இருக்கு இல்லையா, அதோட பாட்டில்ஸ் தான் அது. இதே மாதிரி இது சர்ஃப் எக்ஸலோட அந்த பாட்டில், அது தூக்கி போடாது. ஸோ வாட்டர் ஃபில் பண்ணி இது மாதிரி மணி பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஒரு டெக்கார் ஒரு ஃபாயர் ஏரியாக்குள்ளார. வாங்க உள்ள வாங்க. அதே மாதிரி இது வந்து என்னோடய டாட்டர் வந்து சின்ன வயசில் படுக்கிறதுக்காக யூஸ் பண்ண குட்டி கட்டில். சைடில் சின்னதாக ஒரு ஹேண்டில் இருக்கும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது நாங்கள் ஆர்டர் பண்ணணும். இதை தூக்கி போடுறதுக்கு மனசு வரல எனக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அந்த சைடில் இருந்த இந்த ஹேண்டில் அதை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3D மியூரல் மாதிரி பண்ணிட்டோம். இதை ரிமூவ் பண்ணினா உங்களுக்கு தெரியும். இது மேலே கிளாஸ் போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு எம்போஸ்டு ஒர்க். எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன விஷயத்துலேயும் விநாயகர் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ விநாயகரே ட்ரா பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான், எதுவும் இதெல்லாம் பண்ணலை. இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். 3D மியூரல் வீடியோஸ் தனியாக நான் ஒரு நாள் போடுறேன். ஸோ இது என்னோடய சோஃபாவுக்கு அந்த பிளாக் கலருக்கு சூட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இது நான் இங்கே போட்டுட்டேன். கொஞ்ச நாள் இது திவானா கூட ட்ரை பண்ணினேன். தென் ஸோ இது சோஃபாவோட பிளாக் கலருக்கு சூட் ஆகிற மாதிரி இது இருக்கிறதுனால இந்த டீப்பா இங்கே யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதில் பிளாக் அண்ட் கோல்டு யூஸ் பண்ண மாதிரி இன்னொரு ப்ராடக்ட், இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக நம்ம டெரக்கோட்டா பாட் தான். அது தண்ணி வச்சுருந்தேன். இது கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து கார்னர் டேபிளாக யூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் இருக்கிற மாதிரியே. இதோட டிஐவை இதோட நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நைட் லேம்ப் ஷேடாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அது தேவைப்படலை. ஸோ இதை கார்னர் டேபிளாக யூஸ் பண்ணிட்டேன். இது பின்னாடி அந்த பைப் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பைப் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு அது உள்ள ஒயர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். இது உள்ளே இப்போ லைட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உள்ள லைட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் லேம்ப் ஷேடாக யூஸ் பண்ணினா இது மாதிரி இருக்கும். தென் இது கேக்கில் வரக்கூடிய இந்த கேக் பேஸ். இது அது வச்சுட்டு இது கார்னர் டேபிளாக யூஸ் பண்ணிட்டேன். அதை தென் இது ஒரு லேண்டன். இதுவும் ஆக்சுவலி இது உள்ள விளக்கு வச்சுருந்தப்போ நிறைய சூடாகி இதில் இருக்க இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை மேக்கப் பண்ணுற மாதிரி கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி அதே பிளாக் அண்ட் கோல்ட் தீம். இப்போயும் கொஞ்சம் சின்ன வெப்பம் கொடுக்கக்கூடிய இந்த கேண்டில்ஸ் அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு டிஐஒய் தான். இது எல்லாமே ரீயூஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே. ஸோ இன்றைக்கி எல்லா பொருளும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிள் ஐடியா தான். எந்த பொருளையும் தூக்கி போட வேணாம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இது ஒரு ப்ராடக்ட். இது ஆக்சுவலி என்னோடய ஓல்ட் கிளட்ச்.
இது உள்ளரெல்லாம் நல்லா இருந்தது. மேலே வந்து சின்னதாக ஒரு ஃப்ளார் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கீழே விழுகவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு மியூரல் ஒன்று எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புதுசாக தான் வாங்கணுன்றதும் அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ரீயூஸ் பண்ணலாம். நிறைய திங்ஸ் வந்து நான் நிறைய ரீயூஸ் பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போது சில ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணுறதில்லைன்னா மேலே தூக்கி வச்சுருக்கேன். தேவையானப்போ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் மாத்திரம் எடுத்திருப்பேன். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த திங்ஸை கூட கொடுத்துருப்பேன் ஆசைப்பட்டு கேட்குறவங்களுக்கு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் ஒரு 2, 3 உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரீயூஸ் பண்ணுற திங்ஸில் உங்களோட மெமரிஸும் சேர்ந்துருக்கு. ஸோ யூ ஆர் ரீசைக்ளிங் யுவர் மெமரிஸ்னு வச்சுக்கலாம். அது பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம பண்ணினதுன்னு. ஸோ பெட்டர் ரீயூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்.